பெண்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி முன்னுதாரணமாக இருக்கிற அழகுமதிக்கு கூடிய சீக்கிரமே ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் பிரின்சிபல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சொல்றாரு, டேய் சுரேஷ், இன்னைக்கு நான் மதியோட காலேஜுக்கு தான் போறேன். பிரின்சிபல் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன உனக்கு சம்மதம் தானே இதில் அப்படின்னு சொல்ல உடனே தலையை சொரிஞ்சுக்கிட்டே குழப்பமா சுரேஷ் சொல்றாரு, மாமா அது அப்படின்னு சொல்ல, டேய் உன் மாமா எதை செஞ்சாலும் சரியாக இருக்குன்னு தானே யோசிக்காமல் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்த, இப்போ மட்டும் என்ன தலையை சொரிஞ்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் எகிர்றாரு சுரேஷை பார்த்து. உடனே சுரேஷும் சரி மாமா நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் நேராக மதி வேலை செய்கிற காலேஜுக்கு கிளம்பி போகிறாரு தங்கராஜ். அங்கே போய் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்க பிரின்சிபல் கிட்ட அங்கே இருந்த பியூனை கூப்பிட்டு தங்கராஜ்னு சொல்லுங்க, ஃபினான்சியர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த கார்டை, அதாவது தங்கராஜ் பேர் எழுதி கொடுத்த ஸ்லிப்பை உள்ளே எடுத்துகிட்டு போய் பியூன் காட்டுறாரு. உடனே அதை பார்த்த உடனே பிரின்சிபலும் இம்மிடியேட்டாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தங்கராஜ் உள்ளே போய், சார் அந்த அழகுமதிக்கு நீங்கள் ப்ரமோஷனும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், முடிஞ்சா அவளோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து கூடவே ரிலீவிங் ஆர்டரையும் கொடுத்து அனுப்புங்க. இப்போதைக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு அதுதான் சரி அப்படின்னு சொல்ல உடனே யோசிச்சுக்கிட்டே, அழகுமதிக்கா, ஐயோ நல்ல திறமையான பொண்ணு, எங்களுக்கு நான் அந்த மாதிரி ஸ்டாஃப் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் விடவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் சொல்கிறாரு. உடனே தங்கராஜ், சார் அது திறமையான பொண்ணு தான், 1-2 திறமை கிடையாது, எல்லாத்துலேயும் திறமையான பொண்ணு தான், அதனால தானே பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சார் வாட் யூ மீன் அப்படின்னு பிரின்சிபலும் கேட்க, நான் அதெல்லாம் சொல்லலை சார், குடும்பத்தில் பிரச்சனை அதனால் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல செஞ்சிட்றோம், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் தங்கராஜை சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அதே சமயம் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கிற அழகுமதிக்கு கீழே இன்டர்காம் மூலமாக கூப்பிடுறாரு. மிஸ் அழகுமதி உடனடியாக நீங்கள் என்னோடய ரூமுக்கு வாங்க அப்படின்னு பிரின்சிபலும் சொல்ல, என்ன பிரின்சிபல் சார் இந்த டைம்லலாம் கால் பண்ண மாட்டார், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அழகுமதியும் எழுந்திரிச்சு நடக்கிறாங்க. உடனே கூட உட்காந்துருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம், அழகுமதி ப்ரமோஷன் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 2 ஸ்டாஃப்க்கு ஆயிருக்கு, பர்மனெண்ட்டும் அதில் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டும் ஒரு 30-40 ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அதுக்காகத்தான் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருப்பாங்க, போங்க போங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு எல்லா ஸ்டாஃபும் சந்தோஷமாக சொல்ல உடனே அழகுமதி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் அதுக்காக சந்தோஷப்பட்டுட்டெல்லாம் போக முடியாது, ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஒரு அடக்கமாக மனப்பக்குவத்தோட சந்தோஷமாக போகிறாங்க. பிரின்சிபல் ரூமை பார்த்துட்டு அழகுமதி அங்கே போய், என்னம்மா அழகுமதி யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லேப்டாப்பில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கூட பேசின தங்கராஜோட உரையாடல்களை, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டு இருக்கிற அந்த உரையாடலை காமிக்கிறாரு பிரின்சிபல். அப்படியே லேப்டாப்பை திருப்பி அங்கே எதிரில் உட்காந்துருக்கிற அழகுமதி கிட்ட. உடனே அழகுமதியோ, சார் இவர் என் ஹஸ்பண்ட் சுரேஷோட தங்கச்சி வீட்டுக்காரர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னம்மா மனுஷன் இவன், கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, அதுவும் நீங்கள் எவ்வளவு சின்சியராக டெடிகேட்டிவாக உங்களோட பிஹெச்டி ஒர்க்கை முடிச்சு இந்த காலேஜில் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதால தானே உங்களுக்கு ப்ரமோஷனும் பர்மனண்ட்டும் கிடச்சிருக்கு, அதை கெடுக்க பார்க்குறாரு, ஏம்மா அவர் யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சார் சத்தியமாக அவர் இங்கே வந்தது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சொல்ல, உடனே சரி இப்போ என்ன அவங்க சொன்னபடி உங்களோட முடிவு என்ன இருக்குது, இங்கேருந்து ரிலீவ் ஆகலான்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அழகுமதி, சார் சத்தியமாக எனக்கு வேலையை விட்டு போகணுங்கிற ஒரு துளி அபிப்பிராயம் கூட கிடையாது சார், அவங்க சொன்னதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் என்னை பார்த்து கேட்குறதே ரொம்ப ரொம்ப தப்பு சார், நிச்சயமாக எனக்கு இந்த காலேஜ் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் என்னோட உயிர் மூச்சே, நான் நிச்சயமாக இருக்கிற வரைக்கும் இங்கே தான் சின்சியராக என்னோட டெடிகேட்டிவான ஒர்க்கை காமிப்பேன் சார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பிரின்சிபல் சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா நீ எவ்வளவு சின்சியர்னு, இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனைங்கும் போது யாருமே
எல்லாருமே ஃபேமிலிக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீ அப்படிப்பட்ட பொண்ணாக இருப்பியோ என்னமோன்னு சொல்லிதாம்மா உன்கிட்ட கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சார், இல்லை, இந்த பிரச்சனையை நான் சும்மா விட போகிறதே கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, உடனே பிரின்சிபல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதை பாருமா அழகுமதி, நானும் 2 பெண் பிள்ளைங்களை பெற்றவன் தான், அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் தான். அந்த வீட்டில் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு ஒரு மரியாதையாவது நடத்தப்படணும்னு ஆசைப்படுறவன் தான். ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து வந்தாரே இப்போ ஒருத்தர், அவர் வாலண்டியராக உங்களை பர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை வச்சே ஒரு பெண்களை எப்படி டாமினேட் பண்ணக்கூடிய பர்சன் இவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த பர்சனை நான் சும்மா விட போகிறது கிடையாதுமா. காலேஜுக்கு வந்து மீறி என்னை மிரட்டினதா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேம்மா. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இங்கே என்னோடய ரூமில் ஆடியோ ப்ளஸ் வீடியோ கிளிப்பிங்கோட எல்லாமே ரெடியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதியோ, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளவு சப்போர்ட்டிவாக எனக்கு இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பிரின்சிபல் சொல்கிறாரு, எஸ், திஸ் இஸ் மை டியூட்டி மிஸ்ஸஸ் அழகுமதி அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதி கூடவே சொல்கிறாங்க, சார் அவரை நாளைக்கு இங்கே வர வச்சு போலீஸையும் வர வச்சு கண்டிப்பாக அவருக்கு நம்ம யாருங்கிறத புகட்டணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சொல்ல, உடனே பிரின்சிபலோ, எஸ் அஃப்கோர்ஸ், நானும் அப்படி தான் நினச்சிருக்கேன், நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் பார்த்துக்கிற இந்த பிரச்சனையை உங்கள் ஃபேமிலியிலையும் நீங்கள் கோவப்பட்டு ஸ்மூத்தாகவே போய்க்குங்க, கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மத்தியானம் அந்த தங்கராஜுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் சுரேஷ் எப்படி உமன் சப்போர்ட்டிவ் பர்சனா இல்லை அவரும் அதுதான் இப்போ வந்தாரே உங்கள் கசின் பிரதர் அவர் மாதிரி ஏதாவது ஒரு இரிட்டேட்டிவான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் கேட்க, சார் அவரும் இவரும் 2 பேரும் ஒரே டைப் தான் சார் அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. உடனே பிரின்சிபலோ, அப்போ அவரையும் நாளைக்கு மத்தியானம் வர சொல்லுங்கள், என்னோடய ஃப்ரெண்டு என் கூட படித்தவன் தான் இந்த டிஸ்ட்ரிக்டோட டிஎஸ்பி, அதாவது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கிறான், அவனையும் வர சொல்லி இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை, அதுவும் அவங்களா சொந்த காலில் நின்று முன்னேறி ஒரு பெரிய இடத்த அடையிறதுக்கு தகுதியாக இருக்கிற ஒரு பொண்ணை டாமினேட் பண்ணி எப்படி வீட்டிலையே அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு இந்த சமுதாயத்துக்கு இவங்களுக்கு, அதாவது உன் ஹஸ்பண்டுக்கும் உன் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் கொடுக்க போகிற தண்டனையிலையும் அவமானத்துலையும் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட இனிமேல் மோதவே கூடாதுங்கிறத எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா நான் உமன் சப்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேம்மா அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, கண்ணில் தண்ணி வந்துடுது அழகுமதிக்கு. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அழகுமதி. அதே சமயம் ரொம்பவுமே சந்தோஷத்தில், இனிமேல் உனக்கு வேலை இருக்காதுல்ல, உன்னோட திமிருக்கு ஆப்பு வச்சுட்டான்ல இந்த தங்கராஜு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே நடந்தது எதையுமே தெரியாத மாதிரி அழகுமதியும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலேஜுக்கு. என்ன பிரின்சிபல் கிட்ட நம்ம பேசிட்டு வந்தோம், மறுபடியும் வேலைக்கு போகிறாளே அப்படின்னு பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணுறாரு தங்கராஜ். உடனே பிரின்சிபல் சொல்கிறாங்க, சார் இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் காலேஜுக்கு வாங்க, அங்கே வச்சு தானே அந்த மதிக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் கிழிச்சு கையில் கொடுக்க சொல்லியிருக்கீங்க, நீங்களும் வந்து அதை சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, உடனே தங்கராஜும், அப்படியா, நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நான் சொன்னதை கேட்கலையோன்னு அப்படின்னு, சரி சார் மத்தியானம் வந்துடுறேன், ஆனால் நான் ஒன்றும் தெரியாதவனை போலவே தான் நிற்பேன், நீங்கள் தான் அங்கே அவங்கள வேண்டான்னு சொல்கிற மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, ஷியோர் சார் ஷியோர் வாங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு பிரின்சிபல். அதே சமயம் அங்கே நேராக தன்னோட ஃப்ரெண்டு டிஎஸ்பியையும் வர சொல்லியிருக்காரு தங்கராஜும். தன்னை பற்றி எதுவுமே தெரியாது மதிக்கு, நாம தான் அவங்க வேலையை விட சொன்னோம், அதாவது வேலையை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னோங்கிறது தெரியாமல் வந்திருப்பான்னு உட்காந்துருக்க டிஎஸ்பி கிட்ட 4 தட்டு தட்டி இவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு பிரின்சிபல்.